வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் குட்டா கர்நாடகா, ஜவாரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம், கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா, நட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பெல், சைமல், சக்மா, ஹாலா மற்றும் காசியா. தோண்டா கேஷவ் கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர் அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரிவு 243B பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பை சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரத்தில் மூவர்ண கொடி ஏந்திருக்காங்க சிவாங்கி பதாக். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிர நடனம், சப்தக் இசை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதமர் வாணி திட்டம் 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஷரமயோகி மான்தன் யோஜனா 2019 தொழிலாளர் அமைச்சகம். தேசிய பால் ஸ்வஸ்தா திட்டம் 2014 மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2025 ரிட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? யுகி பாம்ப்ரி மற்றும் அலெக்சி பாபிரியன். இந்தியாவின் முதல் AI இயங்கும் சூரியசக்தி உற்பத்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? குஜராத். சந்தேகத்திற்குரிய வாக்காளர் அல்லது டி வாக்காளர் என்ற சொல் முதன்மையாக எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது? அசாம். பிரம்மாஸ்திர ஏவுகணை உருவாக்கிய அமைப்பு இது DRDO. 2025ஆம் ஆண்டு பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டு அறிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? கர்நாடகா. பாரதீப் துறைமுகம் இந்தியாவின் முன்னணி சரக்கு கையாளும் துறைமுகம். விசாகப்பட்டினம் துறைமுகம் கண்டெய்னர் துறைமுகம் செயல்திறன் குறியீட்டுல 19 இடத்தை பிடிச்சிருக்கு. கேரள மாநிலம் மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டுல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நகர்ப்புற நிர்வாக குறியீட்டுலயும் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஐக்கிய காற்று தர அறிக்கை 2024 படி உலகின் மிகவும் மாசுபட்ட நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகளாவிய அமைதி குறியீடுல நம்ம 116வது இடத்தை பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடுல 129. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பயணம் மற்றும் சுற்றுலா குறியீடுல 39. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 39. உலக திறமை தரவரிசையில இந்தியா 58. உலகளாவிய பசி குறியீடுல இந்தியா 105. உலகின் பொருளாதார சுதந்திரத்துல இந்தியா 84. உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடுல 176. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 10. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 85. எந்த விண்வெளி நிறுவனம் ஸ்பியர்-எக்ஸ் தொலைநோக்கியை ஏவ உள்ளது? நாசா. ஃப்ளோட்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் அமைப்பை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் போலாரிஸ் டான் மிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாசா யூரோப்பா கிளிப்பர் மிஷன், அப்புறம் பஞ்ச் மிஷன். ஈரான் சாம்ரான் 1 செயற்கைக்கோள். 2025ஆம் ஆண்டு ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா. இந்தியா நாடு ஈரான் நாடு தோக்கடிச்சு இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. கமல் சாவ்லா IBSF உலக ஆண்கள் 2024 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல தனுஷ்னி பாண்டே வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. உலக பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் பங்கஜ் ஜதுவானி ஜெயிச்சிருக்காங்க. WTT ஃபீடர் காரகாஸ்ல ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஹர்மித் தேசாய் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நிகழ்வில் இழப்பு மற்றும் சேத நிதி நிறுவப்பட்டுள்ளது? COP27 மீட்டிங் எகிப்துல 2022ஆம் ஆண்டு நடந்துச்சு. தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க. நபராசாக்கா டிசம்பர் 6 மகாத்மா காந்தி நினைவு தினமா அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு இந்தியா நாடு போலியோ, டிராகோமா, யாவ்ஸ், பிளாக்,
ஸ்மால் பாக்ஸ் நோயை நீக்கிட்டதா சொல்றாங்க. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சியிலிருந்து விலகியிருக்க நாடு பனாமா. பிகுகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பேட்கர் அர்ஜுனா விருது. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டா கொலாக்கோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது.